வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நீ கடைசியா வெளியில எப்ப சாப்பிட்ட? நீ கடைசியா எப்ப அவனை பார்த்த? நீ கடைசியா எப்ப நீ வெளில போன? நீ கடைசியா எப்ப அந்த அந்த புக்கை படிச்ச? இந்த மாதிரிலாம் நீ கடைசியா எப்ப ஒரு விஷயத்த செஞ்ச அப்படின்னு கேக்குறோம் இல்லைங்களா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீ கடைசியா எப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம். நீ கடைசியா எப்ப அவனை பார்த்த? நீ கடைசியா எப்ப சாப்பிட்ட? நீ கடைசியா எப்ப நல்லா நிம்மதியா படுத்து தூங்குன? நீ எப்ப கடைசியா நீ லெட்டர் எழுதுன? இல்ல நீ எப்ப கடைசியா அவனுக்கு நீ மெசேஜ் அனுப்புன? இந்த மாதிரி கடைசியா எப்ப அப்படின்லாம் கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா? அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீ கடைசியாக இல்ல நீ கடைசியா வெளில எப்ப சாப்பிட்ட? இல்ல நீ கடைசியா எப்ப வெளில சாப்பிட்ட? அந்த வார்த்தை நீங்க எப்படி வேணாலும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கடைசியா எப்ப அப்படின்னு பேசணும் இல்லைங்களா? அதுக்கு when was the last time. எல்லா சென்டென்ஸுக்கும் இதே தான் வரப்போகுது. when was the last time. when was the last time அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியா எப்ப, கடைசியா எப்ப அப்படிங்கிறது தான் when was the last time. இது அப்படியே சொல்லிக்கோங்க. இதுதான் ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த கொஸ்டினை எப்படி கேட்கறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். when was the last time இதை கொடுத்துக்கிட்டு நீ எப்ப சாப்பிட்ட முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா? பாஸ்ட் டென்ஸ் தானே. பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுவோம்? you ate outside. you ate outside. நீ எப்ப கடைசியா வெளில சாப்பிட்ட அப்படின்னு கேட்கணும். பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி எழுதுவோம்? சப்ஜெக்ட் verb to தானே எழுதுவோம். சேம் அதே தான். அதுக்கு முன்னாடி when was the last time அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டா இதுதான் மீனிங் கொடுக்கும். நீ கடைசியா வெளில எப்ப சாப்பிட்ட? when was the last time you ate outside. Okay, got it? Shall we go to the next sentence? next sentence பாருங்க. நீ கடைசியா எப்ப அவனை பார்த்த? நீ கடைசியா எப்ப நீ அவனை பார்த்த அப்படின்னு கேட்க போறோம். அப்ப அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னது? when was the last time. சொல்லுங்க. இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. when was the last time. when was the last time அப்படின்னா கடைசியா எப்ப அப்படின்னு அர்த்தம். when was the last time நீ அவனை பார்த்த? அந்த பார்த்தங்கிறதான verb. அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் when was the last time அத போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் verb to. you saw நீ பார்த்த யார? அவனை. you saw him. கடைசியில கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். when was the last time you saw him. நீ அவனை கடைசியா எப்ப பார்த்த அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? shall we go to the next sentence? இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் எப்ப என்ன கடைசியா பார்த்தான்? அவன் எப்ப என்ன கடைசியா பார்த்தான் அப்படின்னு கேட்க போறோம். கடைசியா எப்ப அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? when was the last time. சொல்லுங்க. when was the last time. இதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசலாங்க. when was the last time. ஓகேவா? when was the last time. when was the last time. அவன் அடுத்தது சப்ஜெக்ட் இவங்க தானே. he பாக்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். அதனால verb to போடுறோம். he saw யார? என்ன. he saw me. அவன் எப்ப என்ன கடைசியா பார்த்தான்? when was the last time he saw me. அவன் எப்ப என்ன கடைசியா பார்த்தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா? அதுதான். ஓகேவா? இல்ல அவன் எப்ப என்ன கடைசியா மீட் பண்ணானா? அவன் எப்ப என்ன கடைசியா மீட் பண்ணானா? சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதேதான், சேம் ஸ்ட்ரக்சர் தான். when was the last time. when was the last time he met me. when was the last time he met me. எப்ப அவன் என்ன கடைசியா சந்திச்சானா அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it?
Shall we go to the next sentence? இப்போ பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சென்டென்ஸை தனித்தனியா எழுதி அப்புறமா சேர்த்து சொல்லலாம். ஓகேவா? எப்போ கடைசியாக, எப்போ கடைசியாக, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். when was the last time, when was the last time, அதுதான் எப்போ கடைசியாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவங்க விளையாண்டார்கள், அவர்கள் விளையாண்டார்கள் அப்படின்னு சொல்றோம். பேச்சுவாக்குல சொன்னா அவங்க விளையாண்டாங்க, அவங்க விளையாண்டாங்க. அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? தே. விளையாண்டார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே. தே பிளேடு, அவர்கள் விளையாடினார்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து சொல்லி கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டா அவர்கள் எப்போ அவங்க எப்போ கடைசியா விளையாண்டாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆயிடும். ஓகே, இது அப்படியே எழுதுங்க. when was the last time, when was the last time, when was the last time they played, when was the last time played, அவர்கள் எப்போ கடைசியா விளையாண்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கும். ஓகே, காட் இட்? ஸ்ட்ரக்சர் இதுதான் பார்த்துக்கோங்க. எப்போ கடைசியாக, கடைசியா எப்ப, ரெண்டுமே ஒண்ணு தானே. when was the last time, when was the last time கொடுத்துக்கிட்டு அது கூட சப்ஜெக்ட் verb to அவ்வளவுதான் ஆட் பண்ண போறோம். ஓகே, காட் இட்? shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க. நீ எப்போ கடைசியாக, இது இப்ப தெரிஞ்சிருச்சீங்களா உங்களுக்கு? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். when, நீ வராது, சாரி, எப்போ கடைசியாக, when was the last time, when was the last time அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கடைசியா எப்போ அப்படின்னு அர்த்தம். when was the last time, நீ அந்த படத்தை பார்த்த, நீ அந்த படத்தை பார்த்தாய் அப்படின்னு சொல்றோம். நீ அந்த படத்தை பார்த்துட்ட அப்படின்னு சொல்றோம். அப்ப you watched, you watched the movie. இல்லைன்னா இந்த இடத்துல சா கூட சொல்லிக்கலாம், ஒன்னும் தவறெல்லாம் கிடையாது. ஓகேவா? நீ அந்த படத்தை பார்த்த, யூ வாட்ச்டு த மூவி, இல்லைன்னா யூ சா த மூவி அப்படின்னு சொல்றோம். இப்ப இத கொஸ்டினா கேட்க போறோம். நீங்க எப்ப கடைசியா அந்த படத்தை பார்த்த, எப்ப அந்த படத்தை கடைசியா பார்த்த. இப்ப இவங்கள தானே ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப when was the last time, when was the last time முடிஞ்ச உடனே சப்ஜெக்ட். யார் சப்ஜெக்ட்? you. when was the last time you saw the movie, saw the movie, அந்த படத்தை நீ எப்ப கடைசியா பார்த்த அப்படின்னு சொல்ற. ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப when was the last time அப்படின்னா கடைசியா எப்ப அப்படின்னு அர்த்தம். when was the last time முடிஞ்ச உடனே சப்ஜெக்ட் verb to வச்சு பேசிக்க வேண்டியதான். shall we go to the next sentence? இதெல்லாம் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல நம்ம அடிக்கடி பேசக்கூடியது தானே. எப்ப நீ அவனை கடைசியா பார்த்த, எப்ப நீ கடைசியா சாப்பிட்ட, எப்ப நீ கடைசியா நீ எனக்கு மெசேஜ் பண்ண, எப்ப நீ எனக்கு கடைசியா கால் பண்ண, அதை சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீ எப்போ கடைசியா அவனுக்கு கால் பண்ண, நீ எப்ப அவனுக்கு கடைசியா கால் பண்ண அப்படின்னு கேட்க போறோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரக்சரை தான் எழுதணும்? when was the last time, இததான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். when was the last time, when was the last time கொடுத்துட்டு இப்ப யார் சப்ஜெக்ட்? you. you என்ன செஞ்சாங்க? கால் பண்ணாங்க. you called. யாருக்கு? அவனுக்கு. you called him. அவனுக்கு நீ எப்ப கடைசியா கால் பண்ண? when was the last time you called him. ஓகே, got it? இதையே நீ எப்ப உங்க அம்மாவுக்கு கடைசியா கால் பண்ண, உங்க அம்மாவுக்கு நீ எப்ப கடைசியா கால் பண்ணனா இத சேம் அதே சென்டென்ஸ் தான். இந்த இடத்துல called your mom, அவ்வளவுதான். ஓகேங்களா? when was the last time you called your mom, உன்னுடைய அம்மாவுக்கு நீ எப்ப கடைசியா கால் பண்ணன அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, காட் இட்? இதே உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்ப கால் பண்ண, சேம் அதே தான். இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நீங்க டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸையும்
நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, யூ கேன் டூ இட். பாருங்க, நீ எப்ப கடைசியா அவகிட்ட பேசுன, நீ எப்ப கடைசியா அவகிட்ட பேசுன அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? when was the last time. இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். when was the last time. when was the last time முடிச்சிட்டோமா? அடுத்து யார் வரணும்? சப்ஜெக்ட். இங்க யார் சப்ஜெக்ட்? யூ. யூ வந்து என்ன வேலை செய்யறாங்க? பேசுனாங்க. ஸ்போக். verb to தானே பயன்படுத்துறோம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது verb to. ஸ்பீக், ஸ்போக். ஓகேவா? அப்ப யூ ஸ்போக். யார்கிட்ட? அவகிட்ட. யூ ஸ்போக் டு ஹர். நீ அவகிட்ட எப்ப கடைசியா பேசுன? when was the last time you spoke to her. ஓகே, நீ எப்ப அவளுக்கு கடைசியா கால் பண்ண? இதேதான் வரும். when was the last time you called her. நீ எப்ப அவளுக்கு கடைசியா கால் பண்ண? ஓகே, got it. shall we go to the next sentence? நீ எப்ப கடைசியா கதை புக்கு படிச்ச? நீ எப்போ கடைசியா கதை புக்கு படிச்ச அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? when was the last time. அடுத்து யார் வரணும்? சப்ஜெக்ட். யூ படிக்கிறதுனா verb. இத ரீட்னு சொல்லாம ரெட்னு சொல்லணும். verb to. ஓகேவா? யூ ரெட் the story book. நீ எப்ப கடைசியா அந்த ஸ்டோரி புக்க படிச்ச அப்படின்னு கேட்கும். ஓகே, got it. when was the last time you read the story book. இப்போ எல்லா சென்டென்ஸுக்குமே நல்லா கவனிங்க. எல்லா சென்டென்ஸுக்குமே when was the last time. when was the last time. எங்க என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. when was the last time. when was the last time. அவ்வளவுதாங்க. when was the last time அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது verb to. அவ்வளவுதாங்க. when was the last time you read the story book. நீ எப்ப கடைசியா அந்த கதை புக்க படிச்ச அப்படின்னு கேட்கும். ஓகே, got it. shall we go to the next sentence? நீ எப்ப கடைசியா உன்னுடைய ஊருக்கு போன? நீ கடைசியா எப்ப உன்னுடைய ஊருக்கு போன அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? பாருங்க, when உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல இனிமே நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். when was the last time. when was the last time. இது முடிச்சிட்டு அடுத்து யார ஆட் பண்ணணும்? சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். யூ. யூ என்ன பண்றாரு? போறாரு. யூ எங்க? உன்னோட சொந்த ஊருக்கு தானே. இந்த இடத்துல யூ went to போடலாம், இல்லைன்னா visited போடலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம் verb. ஓகேவா? யூ visited your ஹோம் டவுன். உன்னோட ஹோம் டவுனை நீ எப்ப போய் கடைசியா நீ பார்த்த அப்படின்னு கேக்குறோம். அவ்வளவுதான். விசிட்டட் சொல்லலாம், இல்லைன்னா வென்ட் சொல்லலாம். யூ வென்ட் யுவர் ஹோம் டவுன். உன்னுடைய ஊருக்கு நீ எப்ப போன அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காட் இட். when was the last time you visited your home town. ஹோம் டவுன் அப்படின்னா சொந்த ஊரு அப்படின்னு அர்த்தம். விசிட்டட்னா நீ எப்ப உன்னுடைய ஊருக்கு, நீ எப்ப உன்னுடைய ஊரை போய் கடைசியா நீ பார்த்த அப்படின்னு தான் கேக்குறோம். சென்றாய் அப்படின்னா நீங்க வென்ட் போட்டுக்கோங்க. யூ வென்ட் யுவர் ஹோம் டவுன். நீ எப்போ உன்ட ஊரை போய் பார்த்த அப்படின்னா யூ விசிட்டட் யுவர் ஹோம் ஒர்க், சாரி யுவர் ஹோம் டவுன். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ எப்ப கடைசியா உன்னோட வீட்டை சுத்தம் செஞ்ச? நீ எப்ப உன்னுடைய வீட்டை கடைசியா சுத்தம் செஞ்ச அப்படின்னு கேக்குறோம். எப்படி சொல்லலாம்? when was the last time. when was the last time you cleaned your home. நீ உன்னோட வீட்டை நீ எப்ப கடைசியா சுத்தம் பண்ணன அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? when was the last time you cleaned your home. இதுல நீங்க நல்ல ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, when was the last time. when was the last time தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா
ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா verb to, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லிட்டு அதை கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த இந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்க டே டு டே லைஃப்ல நிறைய சென்டென்ஸ் பேசலாம், பேசி பழகலாம். ஓகேவா? when was the last time, when was the last time, okay, when was the last time you watched my videos, when was the last time you watched my videosனா என்ன அர்த்தம்? என் வீடியோவை நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? when was the last time you watched my videos, என்னோட வீடியோஸை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்னு இப்ப நான் உங்களை கேட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப உங்களுக்கான ஒரு கொஸ்டின், நீங்க எப்ப கடைசியா உங்க அம்மா கிட்ட பேசுனீங்க, நீங்க எப்ப கடைசியா உங்க அம்மாட்ட பேசுனீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. தேங்க்யூ.